First of all, thank you for this wonderful opportunity. Thank you for my subscriber. Thank you for my supporters also. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுக்கு என்ன அப்படின்னா ஒரு பேசுகிறது சரிங்களா, பேசுகிற ஒரு வார்த்தையை எப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்களே பாருங்கள், டாக்னாலும் பேசுகிறது தான், சேனாலும் பேசுகிறது தான், டெல்னாலும் பேசுகிறது தான், ஸ்பீக்னாலும் பேசுகிறது தான். கிட்டத்தட்ட இந்த நாலுக்குமே மீனிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா பேசுகிறது, பேச்சு சரிங்களா. நாலுக்குமே ஒரே மீனிங் தான். ஆனால் ஒரே மீனிங்கான வேர்டை வந்து எதுக்கு இத்தனை இதை போட்டிருக்காங்க, இத்தனை சென்டென்ஸ் ஏன் இருக்குது, சரி இத்தனை வேர்ட்ஸ் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கொஞ்சம் ஒரு சில சென்டென்ஸ் வந்து நம்ம மாற்றணும். அதாவது ஒரு சில வேர்டை வந்து நம்ம அந்த ஃபார்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். அதுக்காகத்தான் இந்த பேசுறது, அதாவது இந்த பேச்சு அந்த விஷயத்தை வந்து என்னது வேறு வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. மொத்தத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான் பேச்சு. ஆனால் இதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைமாக என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். டாக்னா என்ன? பேசுகிறது சரிங்களா. இந்த டாக்கை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. எங்கே யூஸ் பண்ணலாம்? மேக்ஸிமம் 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணலாம் சரிங்களா. கிட்டத்தட்ட நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க அந்த பர்சன் வந்து ஆப்போசிட்லேயே இருப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற கம்யூனிகேஷன் டைத்தில் நம்ம இந்த மாதிரி டாக் யூஸ் பண்ணலாம் சரியா. இதை நம்ம கான்வர்சேஷன் ஓகேங்களா, கான்வர்சேஷன் டைத்தில் தான் நம்ம டாக் யூஸ் பண்ணலாம் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ யாராவது உங்கள்கிட்ட அதிகமாக பேசிகிட்டே இருக்காங்க, உடனே என்ன சொல்லுவோம் நம்ம? டோன்ட் டாக் டு மீ, என்கிட்ட பேசாத அப்படி சொல்லுவோம் இல்லையா. அதாவது கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இல்லை அவங்க கொஞ்சம் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு பேசுகிறது பிடிக்கல அப்படின்னா என்ன சொல்லுவோம்? டோன்ட் டாக் டு மீ அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அதுதான் அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு நம்ம டாக் யூஸ் பண்ணுவோம். டாக், டோன்ட் டாக் டு மீ, என்கிட்ட பேசாத சரிங்களா. டோன்ட் டாக் டு மீ. அப்போ இந்த டாக்குங்கிற வேர்டு எங்கே வரும் அப்படின்னா கான்வர்சேஷன் டைத்தில் வரும் சரிங்களா. கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டாக்குங்கிற விஷயம் வரும் சரிங்களா. டாக்குங்கிற வேர்டு வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா சே. இந்த சே எங்கெல்லாம் வரும்? சே எங்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டால், சே வந்து உங்களுடைய ஒப்பீனியன், அதாவது உங்களுடைய எண்ணங்கள், தாட் இல்லாட்டி ஒப்பீனியனை வந்து நீங்கள் சொல்லும்போது என்ன செய்யலாம்? இந்த சே வரலாம் சரிங்களா. ஹீ சே, அதாவது ஒப்பீனியன். சேனா என்னது? எந்த இடத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்? சேய ஒப்பீனியனான இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு ஒப்பீனியன் சொல்லும் போது நம்ம சே யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், he say என்னது 2 hours சரி. he say take 2 hours சரிங்களா. என்னது அவன் சொன்னால் 2 மணி நேரம் எடுத்துக்க சொன்னான். டேக் யுவர் ஓன் டைம் கூட சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. he say take 2 hours, 2 மணி நேரம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான் சரியா. இது வந்து என்னது? ஒப்பீனியன் சரியா. இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து ஒப்பீனியனால நம்ம என்ன போட்டிருக்கோம்? சேன்னு போட்டிருக்கோம் சரிங்களா. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது டாக் வந்து எங்கே வரும் அப்படின்னா என்னது? கான்வர்சேஷன் இடத்துல வரும் சரிங்களா. அதே மாதிரி சே எங்கே வரும் அப்படின்னா ஒப்பீனியன் சொல்கிற இடத்துல சே வரும். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது டெல் எங்கெல்லாம் வரும்? டெல் வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணும்போது வரும். அதாவது இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கும்போது இல்லை கேட்கும்போது, இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன வரும் அப்படின்னா டெல். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோஸில் கூட இருக்கு. டெல்னா என்னது? இன்ஃபர்மேஷன். டெல்னா என்னது? இன்ஃபர்மேஷன் சரிங்களா. இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணும்போது நம்ம டெல் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்
சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சொல்லி இப்போ பார்த்துருக்குறோம். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி சொல்லுங்கள். அதாவது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெல் யூஸ் பண்ணலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஸ்பீக். இந்த ஃபோர்த் ஒன் ஸ்பீக். இந்த ஸ்பீக் எங்கெல்லாம் வரலாம் அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு லாங்குவேஜை கற்றுக்கும் போது, இல்லை ஒரு லாங்குவேஜ் விஷயத்தில் ஏதாவது புதுசாக லாங்குவேஜை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பீக். மேக்ஸிமம் ஸ்பீக் வந்து எங்கே வரும் அப்படின்னா லாங்குவேஜ் மாதிரி விஷயத்துக்கு வரும். சரியா, லாங்குவேஜ் விஷயத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பீக்குங்கிற வேர்டை போடணும். சரியா, இப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஹீ ஸ்பீக் என்னது சரி, இல்லை ஹீ கேன் ஸ்பீக். ஓகே, ஹீ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ can he can speak English. He can speak English. அவனால என்ன செய்ய முடியும், இங்கிலீஷ் பேச முடியும். சரியா, அப்ப லாங்குவேஜ்க்கு என்ன வந்துருச்சு, ஸ்பீக் வந்துருச்சு. சரியா, இப்போ இந்த நாலுமே எங்க யூஸ் பண்றது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். என்னது டாக். டாக்னா என்னது, கான்வர்சேஷன். சேனா எங்க வரணும், ஒப்பீனியன் மாதிரி இடத்துக்கு வரணும். அடுத்து டெல்னா இன்ஃபர்மேஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன் மாதிரி இடத்துக்கு நம்ம டெல் போடுறோம். நெக்ஸ்ட் ஸ்பீக் வந்து லாங்குவேஜ் மாதிரி விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா, மொத்தத்துல எல்லாமே என்னது பேசுற விஷயம்தான். அந்த பேசுற விஷயத்த எங்கெங்க நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இதே மாதிரி பேசுறத இன்னொரு வேர்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா ஆஸ்க். சரிங்களா, ஆஸ்க்னால என்னது, பேசுறது இல்லை சொல்றது, ஏதோ ரெண்டு ஒன்று தான். சரியா, இப்போ இந்த ஆஸ்கை வச்சு நீங்க ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா, இந்த ஆஸ்கை வச்சு நீங்க ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி என்னுடைய கமெண்ட்ல நீங்க தெரிவிங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது போல மேலும் வீடியோக்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.